வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கோம். முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜோதிட தகவல், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே நம்ம நம்பர் போயிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அது இல்லாமல் ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அதில் எந்த தேதி, எந்த அந்தரம், எந்த தசை, எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகிரகங்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க 12 ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசிக்கு வருகிற தை மாதம் என்னென்ன பலன் எப்படி இருக்கும்? பொதுவான பலன் கோச்சார பிரகாரம் ஒரு சுயஜாதக பிரகாரம் தசாபுத்தி பிரகாரம் மாறும். நம்ம பொதுவான பலனாக பார்க்கலாம். அப்போது தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் மாற்றம் வரும், தை பிறந்தால் எல்லா நன்மையும் வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது பொது நல்ல சொல். அந்த நல்ல சொல்லுக்கு ஏற்ப, அந்த நல்ல வார்த்தைகளுக்கு உட்பட்டு இந்த மேசராசிக்கு அந்த தை மாதம் முதல் 2 வாரங்கள் அலைச்சலாக இருந்தாலும் அடுத்த 2 வாரங்கள் நல்ல விஷயங்கள், உங்கள் மனதிற்கு இனிய விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் புது மாற்றங்களுக்கும் புது தெம்புக்கும் உண்டான சில நல்ல விஷயங்கள் உங்கள் கூட இணையும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவியாக வர்றதுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இந்த தை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மகன் மகளுக்கு வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கைமேல் பலன்கிற மாதிரி தை மாதம் முயற்சி செய்யக்கூடியதப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தை மாதத்திற்கு நல்ல மருத்துவர், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில், தானிய தொழில், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வருமானம் நம்ம கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு நிலையான அமைப்பில் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. முதலீடு தக்க வைக்கப்படும். நீங்கள் போட்ட முதலீடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் மேசராசிக்கு இப்போது இந்த தை மாத பலனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் தீர்க்க யாத்திரை போகிறதுக்கு, நடைபயணம் போகிறதுக்கு, அதாவது முருகனுக்கு மாலை போட்டு நடைபயணம் போகிறது, இந்த மாதிரி தெய்வத்துக்கு நடைபயணம் போகிறது, அதே மாதிரி தெய்வ விஷயங்களில் கலந்துக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறையா இருக்குது மேஷராசிக்கு. அதே போல் அவரவர் நட்புக்கு, அதாவது நல்ல நண்பர்கள்னு சொல்லுவாங்க, அவரவருடைய நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசிக்கு இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி அந்யோன்யத்தில், அதாவது தேவையில்லாமல் பார்த்தா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுதான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி. உப்பு இல்லைங்கிறது தான் நிறைய தப்புக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேஷராசிக்கு. அதே மாதிரி உங்களுடைய சின்ன சங்கடங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல துணைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்களாகவும் உங்கள் மனைவியே உங்களுக்கு அதை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருவாங்க. தாய் தந்தையரிடம் எதிர்பார்த்த உதவி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தை மாதம். அதே போல் மாமியார் மாமனார் அப்படிங்கிற உறவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்குங்க. இல்லைங்களா? அதே மாதிரி தாய் மாமன் அப்படிங்கிற உறவெல்லாம் பார்த்திங்கன்னா, மாமன் மச்சனன் உறவுலையெல்லாம் உங்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே இருக்கக்கூடிய உறவுகளை நம்மளுடைய வாக்கு பலத்தால் அதாவது அதை கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளால் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். அதேபோல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும் மாதமாக
தை மாதம் இருக்கும். ஒவ்வொரு செயல்லையும் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காளீஸ்வரர் சொர்ணகாலீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அங்கேயே வால்மேல் நடந்த அம்மன் இருக்காங்க, வால்மேல் நடந்த அம்மன், அந்த அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.